சிவசங்கருக்கு இப்போ என்னங்க பிரச்சனை? டெல்லிக்கு போனால் அவருக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஒன்று என்னன்னா பயம் படுறாங்க. டெல்லிக்கு போய் அண்ணன் எடப்பாடியார் ஒருவேளை டிக்கெட் போட்டார்னு வச்சுக்கோங்க, இங்கே திமுக சிவசங்கரில் ஆரம்பித்து முதலமைச்சர் வரைக்கும் உதறல் எடுத்துக்குது. டெல்லி எங்கெங்க இருக்குது? டெல்லி இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது, தலைநகர் தானே டெல்லி. அதனால் டெல்லிக்கு போனால் இவங்க பயம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு குற்றவாளிகளாக இந்த அமைச்சர்களெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி என்ன பட்டியலெல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்கள் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கா? அது வாரிசுகள் தானே அதிகம் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்கள் அமைச்சர்கள் சில பேர் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் இவங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காலையில் அமித்ஷா அவர்களிடமிருந்து தகவல்களை வாங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா? இன்னொன்று, ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஏன் டெல்லிக்கு போனாங்க? இன்றைக்கி யார்கிட்ட தகவல் வாங்குறீங்க? சரி, நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பற்றி பேசுனா நீங்கள் அவங்களுக்கு நியாயம் கொடுக்கல. அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்றைக்கி சொல்லுவாங்க நாங்கள்லாம் நியாயத்தோடு தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்கங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில் சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்கள் குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ளே வந்துடும் சொல்கிறீங்க? நிச்சயமாக பாஜக உள்ளே வந்துருச்சு, கவலையே பட. நாங்கள் வந்துட்டோம், அதனால் நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் நம்ம கவலைப்பட வேணாம், நாங்கள் வந்துட்டோம்.